அதோ தெரியுது பாருங்க, அதுதான் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நானும் நினச்சேங்க. ஆனால் அது ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் இல்லையாங்க, அதுக்கும் மேலே போனோமா ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ். பூரா ஆப்பிள் மரமாக இருக்குது, ஆனால் ஆப்பிள் இல்லைங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் நேராக ரோட்டில் போய் கிடக்க முடியாது. கொஞ்சம் டஃப்பாக தான் காய்ச்சி இருக்குது. நம்ம ஹெவி டயர்டு, என்னால் முடியலை. பாட்டு கேட்டு போகிறாங்க பாருங்க, நம்மளால முடியல கைஸ். ஆனால் அவங்க அசால்ட்டாக போயிட்டு இருக்காங்க. அந்த தெரியுது பாருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ மணாலியில் தான் இருக்கோம். இதுதான் மணாலியோட ஃபேமஸான பயாஸ் ரிவர், வேறு லெவலில் இருக்குது. நம்ம இப்போ எங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். மணாலியிலேருந்து அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா அவங்கள சுற்றி கூப்பிட்டு போவாங்க, அங்கங்கே கூப்பிட்டு போகுது. நம்ம இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போகலாங்க. அப்படியே நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். அதோ தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். வெல்கம் டு மணாலி காய்ஸ். நம்ம அப்படியே இந்த ரோட்டில் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸை பார்த்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு பையா கிடையாது பார்த்தீங்க. செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நம்ம அப்படியே உட்காந்தாச்சுங்க. 50 ருபீஸ் இந்த 2 ரொட்டியும் சப்ஜியும் சேர்ந்து, இந்த சப்ஜியும் சேர்ந்து. செமையாக இருக்குதுங்க. சாப்பிட்டு அப்போ கிளம்ப வேண்டியதான். நம்ம இப்போ ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு வசிஷ் டெம்பிள் போக போகிறோம். வசிஷ் டெம்பிள்லேருந்து ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் பண்ண போகிறாங்க. ட்ரெக்கிங்க்கு முக்கியமானதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் கேன் அண்ட் எதாவது ஸ்நாக்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க. அப்படி கேஷ் கேரி பண்ணிக்கோங்க. போகிற வழிச்சில் நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, வாங்கிக்கலாம். நமக்கு மேப்பில் பார்த்தா அவங்கள சுற்றி கூட்டு போகுது. டேரெக்டாக ஜோகினின்னு போட்டால் நீங்கள் என்ன வசிஷ் டெம்பிள் போய் ஜோகினி போங்க. நானும் இப்போ அப்படி தாங்க போயிட்டுருக்கேன். பூரா ஆப்பிள் மரமாக இருக்குது, ஆனால் ஆப்பிள் இல்லைங்க. இன்னும் 1 மாதம் கழித்து நம்ம வந்தோம்னா ஆப்பிள் பறித்து சாப்பிடலாம். இப்போ ஆப்பிள் சீசன் கிடையாதுங்க. இப்போ தான் எல்லாமே பூவாக வச்சுருக்குது. இதுதான் பழக்கம். ஸோ சார் நம்ம அன்லக்கி. அந்த ஜோகினியை பார்த்தா நம்ம லக்கி ஆயிடலாம். ஓ இதான் வசிஷ் டெம்பிள். இங்கே இருக்க பெரும்பாலான மக்கள், லோக்கல் பீப்புள், டூரிஸ்ட்டுக்கும் வந்து தான் இருக்காங்க. இந்த மயிலை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபா 100 ரூபா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காட் ஸ்ப்ரிங்குக்கு போனால் நம்ம இங்கே தாங்க போனோம். நம்ம ஜோகினி போயிட்டு வரும்போது காட் ஸ்ப்ரிங் பார்க்கலாங்க. எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. பார்த்தவங்க டிஆர் நார்த் இந்தியன்ஸ் உங்களை தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீயாக தான் இருக்குது, ஆனால் ஆப்பிள் தாங்க இல்லை. செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாச்சும் 1-2 ஆப்பிள் இருந்தால் சாப்பிடலான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயிண்ட். ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ தாங்க. அடுத்து இன்னொரு நாள் வரோம், இந்த ஆப்பிள் ட்ரீல ஆப்பிள் வாங்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சீசனில் வரோங்க. பாருங்க ஃபுல் வியூ. இந்த மாதிரி போகிற வழியில் நிறையா கடைகள் போட்டிருக்காங்க இங்கே உள்ள மக்கள். வாங்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை. அங்கே போகணும். நல்லா இருக்குது, ஆனால் பெருசாக யாரும் போன மாதிரி தெரியல. நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். என்ன இருக்கு பாருங்க. कितना लॉलीपॉप 10 रुपीज. ऑनलाइन पेमेंट नहीं, ऑनलाइन पेमेंट वेट. ओके ओके, थैंक यू. குப்பை யாருமே போடக்கூடாதுங்கண்டி பயங்கரமாக அவேர்னஸ்க்கு எழுதி வச்சுருக்காங்க.
ஆனால் இங்கே வர டூரிஸ்ட் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. குப்பையை அவங்க பாட்டு கண்ட கண்ட இடத்துல போட்டுருவாங்க. நீங்கள் யாருன்னா ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் போடாதீங்க. நீங்கள் எதுனா குப்பைகள் உங்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா அதை கேரி பண்ணி கீழே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில ஹிமாச்சல் பீப்புள்ஸை நான் மீட் பண்ணும்போது அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வர டூரிஸ்ட் தான் சிவிக் சென்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி குப்பைகள்லாம் போட்டு சிட்டியை இதாக்கிடுறாங்க, லோக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் யாருன்னா இங்கே ஹிமாச்சல் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சிவிக் சென்ஸோட எல்லாமே நடந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. செம்ம டயர்ட் ஆகிட்டுங்க, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இப்போவே ஹை ஆட்டிடியூட் சிக்னஸ் வந்த மாதிரி தலை சுற்றுறதுக்கு இறக்கம் வருது, என்னமா வருது. இன்னும் லடாக் வேறு நம்ம போகணும். லடாக் போய் என்ன ஆக போகிறேன்னு தெரில. சரி, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே போனால் தான் அந்த அழகான வியூவை பார்க்க முடியும். அதுக்காக நம்ம போகலாங்க. அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நானும் நினச்சேங்க. ஆனால் அது ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் இல்லையாங்க, அதுக்கும் மேலே போகணுமா ஜோகினி வாட்டர் ஃபால்ஸுக்கு. இது வந்து செகண்ட் ஃபால்ஸுக்கு, அதுக்கு கீழே நம்ம இந்த பூர்வமாக இங்கேயும் ஒரு ஃபால் இருக்குதுங்க. அதுலேருந்து மேலே போனால் தான் நம்ம ஜோகினி வருமா. வாங்க போகலாம். நம்ம அங்கேருந்து நேராக வந்து அந்த ஃபால்ஸ்க்கு இருக்குது. அது செகண்ட் ஃபால்ஸ் தான். மேலே தான் மெயின் ஃபால்ஸ். அதான் நம்ம ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் அந்த 9 லைஃப் ஆஃப் ராம பார்ப்போமே, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே போகணும். நெட்டுக்கு போகுது, செம இதாக இருக்குது. நான் ஒரு அன்ஃபிட்டுங்கனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஆனால் ஃபிட்டான ஒரு ஆள் வந்தால் இதெல்லாம் ஈஸியாக ட்ரெக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் டப்பாக தாங்க இருக்குது. அதனால் எப்படியாச்சும் மேலே போய் சேர்ந்துருவேன். அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. போகலாம் மேலே போய் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்க, மோஸ்ட்லி இங்கே வார எல்லாருமே ப்ரிவிலேஜான காய்ஸ் தான். ஆனால் பாருங்க, ஃபுல்லாக கீழே அவங்க கொண்டாட எல்லா திங்ஸையுமே இங்கேயே போட்டு போயிருந்தாங்க. நான் கூட கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இல்லாத பையன் தான். ஆனால் நான் எல்லாமே கேரி பண்ணிட்டு ஒரே ஒரு கேன் பாட்டிலு அதை ரிட்டர்ன் கொண்டு போயிடுறேன். ஸ்நாக்ஸ் வாங்காதான் அதை அப்படியே பையில வச்சு நான் கொண்டு போய் கீழே தான் போட போகிறேன். ஆனால் இங்கே வார எல்லாருமே இப்படியே போட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட், இங்கே உள்ள கவர்மெண்ட் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் வச்சிருக்காங்க. ஆனாலும் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்க. நீங்கள் யாருன்னா கண்டிப்பாக ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் சரி எங்கே ட்ராவல் பண்ணிங்கனாலுமே இந்த மாதிரி வேஸ்டானதுலாம் போடாதீங்க. அங்கே உள்ள டஸ்ட்பின்லாம் போடுங்க. நம்ம நீலகிரிலாம் ஒரு ரூல்ஸ் உண்டு, அந்த 5 லிட்டர் கேன் தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி இங்கேயும் வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் அப்படியே போட்டு போயிடுறாங்க. ஸோ சேட், முடியல. அவங்க அழகாக சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டு கேட்டு போகிறாங்க பாருங்க. நம்மளால முடியல கைஸ். ஆனால் அவங்க அசால்ட்டாக போயிட்டு இருக்காங்க, சாங் கேட்டு போகிறாங்க. இன்னும் எவ்வளோ கேட்டு வந்துருக்க முடியும் முடியல. வெல்கம் டு ஹிமாலயஸ். ஜஸ்ட் மிஸ் ஆகணும். நேராக ரோட்டில் போய் கிடக்க முடியாது. கொஞ்சம் டஃப்பாக தான் காய்ச்சி இருக்குது. அப்பா, நான் போகணும். ஐ ஆம் ஹெவி டயர்ட். என்னால் முடியல, அதனால் மேலே போய் ஆவேன். கிட்ட வந்துட்டோம் காய்ஸ், வந்துட்டோம். அந்த தெரியுது பாருங்க, அவ்வளோதான். இனி எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அந்த தெரியுது பாருங்க. आगे सॉरी भाई, व्हाट हिंदी मालूम नहीं bro. you're from where? I'm from Tamil Nadu. Oh, You are from Punjab. Punjab. Oh, nice bro. அண்ணா வந்துருச்சுங்க ரீல்ஸ். இந்த ஒரே ஒரு ஃபால்ஸ் கண்டா. Came here before? I came tomorrow. Yesterday, sorry. Yesterday? Yes. Then today again? அவ்வளவுதான் guys, ஃபைனலி நம்ம ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். வேற லெவல்ல இருக்குது ஃபால்ஸே. நானே நானாய் இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. பாருங்க, மேல வந்து டீ வித்துட்டு
நம்ம நடக்கவே முடியல. चाय कॉफी कॉफी भी है, सूप भी है, चाय भी है, टमाटर सूप भी है. ஏகப்பட்ட காலேஜ் பொண்ணுங்க வந்திருக்காங்க. நம்மளால ஏறவே முடியல. அவங்களும் எப்படி அறிந்தாங்களோ. அவங்க எல்லாருமே காஷ்மீர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி வந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கேருந்து வியூ. ஏகப்பட்ட பேர் இங்கே வராங்க. நம்ம ரிட்டர்ன் போகும்போது இங்கோடி ஒரு வழி இருக்காங்க, அங்கோடி தான் போகணும். அதான் நமக்கு ஈஸியாக இருக்குமா, அந்த வழி தான். வரும்போது அங்கோடி வந்திருப்போம், அது கொஞ்சம் டஃப்புங்க. நீங்கள் யாருன்னா வந்தாலுமே இந்த வழி யூஸ் பண்ணிக்கோங்க.